ஏங்க 2 நாளா உடம்பு சரியில்லைங்க. 2 நாளா வீட்ல தான் இருந்தேன். முடியலன்னு ஒரு நாள் லீவ் போட்டா தான் உடம்புல இல்லாத வலியெல்லாம் வருதுங்க. நேத்து இருந்தத விட இன்னைக்கு உடம்பு கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சுங்க. லீவ் போட்டதும் ஆயாச்சு. இன்னைக்கு ஒரு நாள் சேர்ந்து லீவ் போட்டுக்கலான்னு தாங்க லீவ் போட்டேன். எனக்கு மத்தியானம் 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா, ஜெயா டிவியில முற்றுகை படம் போட்டிருந்தாங்க. நானும் பாதியிலேருந்து தான் பார்த்தேன். பார்க்க பார்த்தீங்கன்னா, படம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போச்சுங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா 2 நாள் மாத்திரை சாப்பிட்டு வகுறுல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கும்முன்னு இருக்கிற மாரியே இருந்துச்சுங்க. ரொம்ப நேரம் அப்படியே டிவி பார்த்துட்டே உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ குடிக்கணும் போல இருந்துச்சுங்க. டீ சூடு பண்ணி மறுபடியும் குடிச்சிட்டு உட்காந்துட்டேங்க. அதுக்கப்புறம் அப்படியே உட்காந்துருந்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என் பொண்டாட்டி பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி வரைக்கும் போயிட்டு வரலாம். தையல் கிளாஸ்க்கு டீட்டெயில்ஸ் விசாரிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேங்க. நானும் என் பொண்டாட்டி கிளம்புனோன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு மழை தூர ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா, மழை தூர நிற்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் என் வண்டியை தூக்கி வெளியே நிப்பாட்டிட்டு, மழை நனையாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, குடை இந்த மாதிரியெல்லாம் தேவையான ஐட்டமெல்லாம் எடுத்து வச்சிட்டேங்க. ஏன்னா மழை திடீர்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அப்படியே நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேங்க. வீட்டிலேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா, மெயின் ரோட் டச் ஆயாச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா, வஞ்சியாவூர் பிரிவு அப்படிம்பாங்க. இந்த இடத்துக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா, டஸ்ட்டு ஃபுல்லாக பறக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அது மெயின் ரோடுங்கிறங்காட்டி இந்த இடத்துல வந்து டேர்னிங் இருக்குங்காட்டி பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக டஸ்ட் இருக்குது. பூரா புழுதி பறக்குங்க. வண்டியை ஓட்ட முடியாது. கண்ணில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, டஸ்ட் நிறைஞ்சிருங்க. இதில் பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சியில் ஒரு மெயினான ஒரு பாலங்க. இந்த பாலம் பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சிக்கு ஃபஸ்ட்டு வந்த பாலங்க. பொள்ளாச்சி ரயில்வே பாலங்க. கீழே வந்து ரயில் போகும். மேலே பார்த்தீங்கன்னா, வண்டி போகிற மாதிரி பாலம் கட்டியிருப்பாங்க. இந்த பாலம் பார்த்தீங்கன்னா, கோட்டூர் ரோடு மேம்பாலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பாலத்துக்கு கீழே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்குங்க. பொள்ளாச்சியிலே கொஞ்சம் ஃபேமஸான ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுங்க. ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி கடை வீதிக்குள்ளே வந்தாச்சுங்க. இந்த டெய்லரிங் கிளாஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காந்தி மண்டபம் அதற்கு வந்து கீழே வந்து அடித்தளத்தில தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ தான் நாங்கள் அங்கே தான் போயிட்டுருக்கோங்க. என்னோடய பொண்டாட்டி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி டெய்லரிங் கிளாஸ் முடிச்சிருக்காங்க. இருந்தாலும் ப்ளவுஸ் தைக்கும்போது சின்ன சின்ன டவுட் வருது அப்படின்ட்டு ப்ளவுஸுக்கு மட்டும் தனியாக கிளாஸ் வந்திருக்குங்க. அதை வந்து டீட்டெயில் கேட்கலான்னு தான் 2 பேரும் வந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, என் பொண்டாட்டி அயர்ன் பாக்ஸ் ரொம்ப நாளாவே கேட்டுருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா, சேலை அயர்ன் பண்ணுற மாதிரி அயர்ன் பாக்ஸ் இருக்காமா, அது வேணும்னு கேட்டே இருந்தாங்க. சரி அதை பற்றி விசாரிக்கலாம் அப்படின்ட்டு பொள்ளாச்சி பல்லல் ரோட்டில் இருக்க பாரத் சன் எலக்ட்ரானிக்ஸ் அங்கே வந்துட்டேங்க. அங்கே டீட்டெயில்ஸ் கேட்டு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து ஒரு அயர்ன் பாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஒரு ரூ. 1500 ஒரு அயர்ன் பாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டுங்க. அங்கேருந்து திரும்பி பார்த்தீங்கன்னா, மறுபடியும் பட்டன் ஹவுஸ் கடை வீதிக்குள்ள இருக்க பட்டன் ஹவுஸ்க்கு மறுபடியும் வந்துட்டேங்க. அங்கே பார்த்தீங்கன்னா, மார்க்கர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு இன்னும் பொருள் வேணும்னு என்னமோ கேட்டிருந்தாங்க. கரெக்டாக எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியலைங்க. சரி போய் கேட்டு வா அப்படின்னு அதையும் போய் விசாரிச்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நேரா கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேங்க. இந்த பாலம் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க பாலம் தாங்க. எங்கள் ஊர் பாலம் தாங்க சொல்லப்போனால். இந்த பாலத்தில் பார்த்தீங்கன்னா, ஃபண்டு பத்தலைன்னு சொல்லிட்டு முன்னாடி பின்னாடி வந்து என்ட்ரன்ஸ்லையும் முடிவிலையும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பால வேலை நிப்பாட்டி இருக்குங்க. அது எப்போ ரெடி ஆகுன்னு தெரியலைங்க. வீட்டுக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா, என் பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் ஏதோ ஸ்கெட்ச் பாக்ஸ் கொடுத்தாங்களாமாங்க. அதை பற்றி அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை கையில் எடுத்து அவங்க அம்மாக்கிட்டையும் அவங்க பாட்டிக்கிட்டையும் காட்ட வெளியே போனானுங்க. வெளியே போய் பார்த்தா எனக்கு அப்போ தான் தெரியும் ஸ்கெட்ச் பாக்ஸ் கொடுத்துருக்காங்கன்ட்டு. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வாங்கி பிரித்து பார்த்துட்டு மறுபடியும் தம்பி கையிலே கொடுத்துட்டாங்க. வாங்கிட்டு வந்து கலர் பென்சில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட்டில் ஃபுல்லாக விரிச்சு போட்டு அதை கடைசி பாட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கி பாக்ஸில் போட்டு வச்சுட்டு ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ப்ளூ கலர் வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதையும் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எப்பவுமே ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு டீ குடிக்கிறது பழக்கங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பால் வாங்குறதுக்கு கடைக்கு போயிட்டாங்க. எங்கள் ஊர் எப்பவுமே இந்நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலகலன்னு இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெறிச்சோடி மக்களே இல்லாத மாதிரி இருந்துச்சுங்க. கடைக்கு போய் பால், சர்க்கரை, டீ தூள், அப்புறம் பிஸ்கெட் இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா டீயும் வச்சாச்சுங்க. 3 மில்க் பிஸ்கெட்டும் ஒரு டம்ளர் ஏலக்காய் டீயும் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா நானும் என் ஒய்ஃபும் 2 பேரும் பேசிட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேங்க. இந்த விளாக் பிடிச்சிருந்தாலும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவிலையும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா மறக்காம பொள்ளாச்சி சரவணனை சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூங்க.